அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய பதிவில் மாயா என்றால் என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை வித்தியாசமாக சிந்திப்போம். மாயையை இறைவன் தான் படைத்தான். ஏன் படைத்தான்? தன் படைப்புக்கள் சிறிதே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் படைத்தான். ஆனால் மக்கள் அதிலேயே மயங்கி மடிந்து போய்விடுகிறார்கள். முதலில் மாயை என்றால் என்ன என்று பார்ப்போம். மாயை என்றால் மயக்கம் அல்லது மறைப்பு என்று பொருள். எதை மறைக்கிறது? உண்மையை, சத்தியத்தை மறைக்கிறது என்று பொருள். வெளி உலகிலுள்ள வேடிக்கைகளை காட்டி சத்தியத்தை தேட விடாமல் செய்துவிடும் மாயை. உண்மையை மறைத்து விடுகிறோம். நாமும் உண்மையை மறந்து விடுகிறோம். சரி அன்பர்களே, மாயையை பிரித்து அதன் உள்பொருளை பார்ப்போம். மா கூட்டல் யா என மாயையை பிரிக்கலாம். மா என்றால் ஒடுங்குதல் என்று பொருள். யா என்றால் விரிவடைதல் என்று பொருள். ஒடுங்கி விரியும் ஒன்றுதான் மாயை. அதாவது இந்த உலகம் ஒவ்வொரு நிமிடமும் விரிந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. இதன் விரிவானது ஒரு காலகட்டத்தில் ஒடுங்குகிறது. நம் வாழ்வும் அதுபோலவே வளர்ந்து வளர்ந்து ஒரு எல்லையில் ஒடுங்கி விடுகிறோம். இதனை நம் பெருமானார் மறுத்து ஒடுங்கக்கூடாது என்று பேசுகிறார். மாயா இதற்கு எதிர்ப்பதம் சத்தியமாகும். மாயைக்கு எதிர்ப்பதம் சத்தியமாகும். மாயை என்னும் இரவில் வரும் கள்வர்களை விரட்டிவிட்டு சத்தியத்தை நாம் நாட வேண்டும். இந்த சத்தியத்தை அடைந்ததற்கு நாம் உண்மை, அன்பு, தயவு, சத்தியம் இவைகளை, ஜீவகாருண்யம் போன்றவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். எளிதில் சத்தியவனாகி பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும். சத்தியத்தை தேடுபவனை மாயை மறைக்காது. போலிகளை மாயை மறைத்துவிடும். ஒரு வகையில் மாயை என்பது கடவுளின் உதவியாளர் என்றே சொல்லலாம். இதனைத்தான் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் என்பர். அதாவது தீவிர தரத்தில் உள்ளவர்களை காக்கும் ஒரு உத்திதான் மாயை. வந்து மயங்காமல் அருள் வல்லவம் பெற்றனடி என்று பெருமான் பாடுகிறார். அதன்படியே வந்து மாயை மயக்காமல் அருள் வல்லவத்தை பற்றி சுத்த சன்மார்க்கியாக அடைந்து பேரின்ப பெரும் லாபத்தை அடைவோம். வாருங்கள் அன்பு சொந்தங்களே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.